وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஸரத்னா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் உடல்நலம் சரியில்லாமல் என்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஹஸரத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்னவர்களும் என்னை பார்ப்பதற்காக வேண்டி என்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். அப்போது நான் மிகவும் சுயநலம் இழந்தவனாக, சுய நினைவு இழந்தவனாக நான் இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தண்ணீரை கொண்டு என்னுடைய முகத்தில் தெளித்தார்கள். தண்ணீரை என்னுடைய முகத்தில் தெளித்தார்கள். அதற்கு பிறகுதான் எனக்கு நினைவு வந்தது, அல்லாஹுடைய தூதர் வந்திருக்கிறார்கள் என்பதாக எனக்கு சுய நினைவு திரும்பியது. அப்போது நான் அவர்களிடத்தில் கேட்டேன், அல்லாஹுடைய தூதரே, நான் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறேன், என்னுடைய சொத்துக்களை நான் எப்படி கொடுப்பது, என்னுடைய வாரிசுகளுக்கு என்னுடைய சொத்துக்களை நான் எப்படி பங்கிடுவது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்ளட்டும் என்பதாக கேட்டேன். அப்போதுதான் இறங்கிய இந்த வசனத்தை சூரத்து அன்-நிசாவினுடைய 11வது வசனமாக இன்றைய நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சூரத்து அன்-நிசாவில 11வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு ஒருவர் எப்படியெல்லாம் சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் சொத்து நான் எப்படி வேணாலும் பிரிச்சு கொடுப்பேன், எனக்கு அதுல உரிமை இருக்கு என்பதாகலாம் ஒரு சொத்து இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு தந்தையாக இருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சிட முடியாது, அப்படிலாம் சொல்லிடக்கூடாது, அப்படிலாம் சொல்லவும் முடியாது, அதுக்கு அனுமதியும் கிடையாது. யாருக்கு எவ்வளவு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு சொத்துக்கு அவர்கள் பங்குதாரர்கள் என்பதை அல்லாஹ்வே நிர்ணயம் செஞ்சு வச்சுட்டான். அந்த நிர்ணயத்தின்படிதான் அவர் தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும். அந்த அடிப்படையில 11வது வசனமாக அல்லாஹ் பேசுகின்றான், யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறார். யாருக்கு? அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு என்ன செய்யறான்? யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல அல்லாஹ் உங்களுக்கு இந்த உபதேசத்தை செய்யறான். உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்யறான். லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், ஒரு ஆணுக்கு இரு பெண்களின் பங்கு சமமாக கிடைக்கும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக ஒரு ஆண் அவரு அந்த சொத்துல இருந்து என்ன பங்குதாரராக மாறுறாரு என்பதை பற்றி இந்த முதலாவது வார்த்தையில, இந்த வசனத்தினுடைய முதலாவது வரிசையில அல்லாஹ் சொல்றான். யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல உங்களுக்கு உபதேசம் செய்யறான். லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், ஒரு ஆணினுடைய பங்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னா, இரண்டு பெண்களுக்கு சமமாக கொடுக்கப்படக்கூடிய பங்கு ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 100 ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 100 ரூபாய் பணத்துல ஒரு ஆண் 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அது என்ன செய்யப்படும்? அதை 3ஆக அது பிரிக்கப்படும் பொழுது 50 ரூபாய் ஆணுக்கு வந்துடும். ஒரு பெண் பிள்ளைக்கு 25, இன்னொரு பெண் பிள்ளைக்கு 25. பெண் பிள்ளைகளுக்கு இரு பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சமமான பங்கு ஒரு ஆணுக்கு கிடைக்கும் நல்லா சொல்றான். அப்பனா பாதி சொத்து என்ன செய்யப்படும்? பாதி பங்கு ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணை விட ஒரு ஆணுக்கு அது அதிகமாகத்தான் இருக்கும் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும்? அத்தகப்பனாரு இறந்து போயிட்டாரு. இறந்து போன அவருக்கு சொத்து இருக்குது, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இப்ப முதல் வேலை என்ன நடக்கப்படும்? அவருடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தினுடைய அடிப்படையினுடைய தப்சீரில் விளக்கம் எழுதும் பொழுது சொல்லப்படுகின்றது, ஒருவர் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவர் இறந்து விட்டால்
ஒருவர் இறந்து விட்டால், சொத்தோடு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சொத்தில் இருந்து முதல்ல 5 விஷயங்களுக்காக வேண்டி அவருக்காக வேண்டி அந்த சொத்துல இருந்து செலவு பண்ணணும். அதுக்கு பிறகுதான் சொத்தை பிரிக்கணும். தகப்பனார் இறந்தே போயிட்டார் அப்படின்னு சொன்னா, யாரு சொத்தோடு இறந்து போயிட்டாலும் அதனுடைய வாரிசுதாரர்கள் முதல்ல அந்த சொத்தை பிரிக்கிறதுலயே ஆளு கவனமா நிற்பாங்க. ஆனா வழிமுறைகள் சொல்லப்படும் பொழுது, ஒண்ணு, அந்த இறந்து போனவருடைய ஜனாதாவினுடைய செலவுகளை அவருடைய சொத்திலிருந்து தான் செலவு செய்யணும். சொத்தோட ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா அந்த சொத்துல இருந்து ஜனாதாவினுடைய செலவுகளை பார்க்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மார்க்கம் அனுமதித்த அளவு ஜனாதாவினுடைய செலவுகளை பார்க்கணும். நல்ல வசதி வாய்ப்போட ஒரு மௌத்தா போயிட்டாரு, அதனால என்ன செய்யணும், இவர் மௌத்த நம்ம சாதாரணமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆடம்பரமான முறையில் செலவுகள் செய்து அதை ஒரு பெரிய ஒரு சடங்காக சம்பிரதாயமாக மாற்றுவதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. அதனாலதான் சொல்லப்படுது, சொத்தோடு ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா முதல்ல அவருடைய ஜனாசா செலவுகள் அவருடைய சொத்துல இருந்து செய்யப்படணும். அது மார்க்கம் அனுமதித்த அளவை தவிர என்பதாக சொல்லப்படும். இரண்டாவது பார்க்கிறோம், அவர் கடனாக இருந்தால், கடனாளியாக இருந்த அவர் மௌத்தா போயிட்டார், சொத்து இருக்கு ஆனா கடனாளியாக இருந்த அவர் மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த கடனை இந்த சொத்துல இருந்து அடைப்பது அந்த வாரிசுகளுடைய கடமை. அவர் வாங்கின கடன் முழுவதும் இந்த சொத்து முழுவதும் கடன்லயே முடிய போகுது என்கின்ற நிலை ஏற்பட்டாலும் அந்த வாரிசுதாரர்கள் கடனை தான் அடைக்கணுமே தவிர, இருக்கிற காசை வச்சு இவர் வாங்கின கடனை அடைச்சிட்டா நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு என்ன சொத்து இருக்கு என்பதாக கடனை பாதியில முறித்து விடக்கூடாது. அவர் கடனாளியாக இருந்தால் அவருடைய சொத்திலிருந்து கடன் அடைக்கப்பட வேண்டும், அது முழுமையாக அடைக்கப்பட வேண்டும். அடுத்து மூன்றாவதாக, சொத்து முழுவதும் கடன் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு சொத்து, அந்த அவர் வச்சிருக்க சொத்துக்கும் அவர் வாங்குற கடனும் கரெக்டா இருக்கு. அவர் சொத்தை எடுத்து அவருடைய கடனை அடைச்சிட்டா பங்குதாரனுக்கு வாரிசு உரிமையாளருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, கடனை தான் அடைக்கணுமே தவிர எங்களுக்கு அதுல பங்கு வேணுமே என்கின்ற அடிப்படையில எடுத்துக்க கூடாது. அடுத்து, கடனை மட்டுமே முழுமையாக அடைத்து விட வேண்டும். அடுத்து சொல்றாங்க, கடன் இருக்கும் போது வாரிசுகள் சொத்துக்களை எடுத்துக்கொள்வது கூடவே கூடாது. எங்க தகப்பனார் தான் கடன் வாங்கிட்டு அவர் மௌத்தா போயிட்டாரு, அவருடைய சொத்து இருக்குது, அந்த சொத்தை வித்துலாம் நாங்க கடனை அடைக்க முடியாது, அந்த சொத்து எங்களுக்குரியது என்பதாக அந்த வாரிசுதாரர்கள் அந்த கடனை அடைக்காமல் இவருடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்ள கூடாது. அதே போன்று ஒரு சொத்தை 3இல் 1 பாகம் மட்டுமே வசியத்து செய்யணும். இப்ப ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கிறார், அவர் மௌத்த உணர்ந்துட்டார், மௌத்தா போறார், அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மௌத்தினுடைய அவசரமாக எதையாவது ஒண்ணு மரண சாசனம் என்கின்ற அடிப்படையில சொல்றது. மரண சாசனம் செய்வதற்கு மௌத்துக்கு முன்னாடி நான் மௌத்தாயிட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இதை இப்படி பண்ணுங்கப்பா என்பதாக சொல்வதற்கு பெயர் தான் வசியத் என்பதாக சொல்லுவாங்க. அந்த வசியத்திற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒருவர் மௌத்தாகும் பொழுது ஒரு வசியத் செய்யறாரு, மரண சாசனம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தான் சொத்து முழுவதுக்கும் அவர் வசியத்து செய்யக்கூடாது. இப்ப எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இந்த எல்லா சொத்தையுமே என்ன செய்ய, நீங்க என் மவுளுக்கு கொடுத்துடுறேன், இல்லை என் மகனுக்கு கொடுத்துட்றேன், என் பெரிய மகனுக்கு கொடுத்துட்றேன், இல்லைன்னா என் மனைவி பேர்ல எல்லா சொத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் என்பதாக சொல்லிட்டு அவர் மரணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த வசியத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் என்ன வசியத்து செய்யணும் அப்படின்னு சொன்னா, 100 ரூபா பணத்தை நான் விட்டுட்டு போறேன், அதுல என்ன செய்யுங்க, அந்த 100 ரூபா பணத்துல ஒரு 30 ரூபா நான் இந்த நபருக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர, முழு சொத்தையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருவர் வசியத்து செய்து வைக்க கூடாது. ஒரு பாகம் மட்டுமே அதுல நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியே ஒருத்தர் முழு சொத்தையும் வசியத்து பண்ணிட்டு போனாலும், யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அதை முழுமையா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுல இருந்து ஒரு பாகம் மட்டுமே யாருக்கு இவர் வசியத்து செஞ்சாரோ அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போன்று முறைப்படி சொத்துக்களை பங்கிட வேண்டும் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். லித்தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்கு சமமான பங்கு கிடைக்கும் என்பதாக சொத்துக்களை நீங்கள் முறைப்படி பங்குவிட வேண்டும். இப்ப சொத்துக்களை பிரிப்பதை பற்றியும் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆண் மற்றும் பெண் மக்கள் இருந்தால், ஒரு ஆண் மகன் இருக்கிறாரு,
2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, தகப்பனார் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சொத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை 4 பங்குகளாக போடணும். இத 4 பங்குகளாக போடணும். ஆணுக்கு 2 பங்குகளை கொடுத்துடணும். ஆணுக்கு 2 பங்குகளை கொடுத்துடணும். 2 பெண் பிள்ளைகளுக்கும் தலா ஆணுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். 4ஆக பிரித்து அதுல ஆணுக்கு ஆணுக்கு 2 பங்குகள், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு சமமான அந்த பங்குகள்ல 2 பங்குகள் ஆண்களுக்கு கொடுத்துடணும். அதான் 100 ரூபா சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னா 50 ரூபா ஒரு ஆண் பிள்ளைக்கு தனியா போயிடும். மீதம் இருக்கக்கூடிய 2 பெண் பிள்ளைகளுக்கு 25 ரூபா கொடுத்துடணும். 4ஆக பிரித்து என்ன செய்யணும், அந்த சொத்துக்களை அவர்களுக்கு பங்கிட வேண்டும். இப்போ ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறாரு, ஒரு பெண் பிள்ளைகள் இருந்தால் சொத்தை 3ஆக பிரிக்கணும். சொத்தை 3 பங்காக பிரிச்சணும். ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறாங்க, ஒரு பெண் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னா சொத்தை 3ஆக பிரித்து ஆணுக்கு 2 பாகமும் பெண்ணுக்கு 1 பாகமும் வழங்க வேண்டும் என்பதாக இந்த விஷயத்துல இந்த வசனத்தினுடைய விரிவுரையில நம்ம பார்க்கிறோம். இப்ப பெண்களுடைய பங்குகள்ல ஒரு பாகுபாடு இதுல தெரியுது. ஆணுக்கு அதிகமாகவும் பெண்ணுக்கு குறைவாகவும் இருக்குது. அல்லாஹ் அப்படிதானே சட்டத்தை கொண்டு வரான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆரம்ப காலகட்டத்துல பெண்களுக்கு சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லாம இருந்துச்சு. பெண் பிள்ளைகளுக்கு எந்த சொத்தையுமே கொடுக்க மாட்டாங்க. அரபியர்களுடைய வழக்கமே அதுவாகத்தான் இருந்துச்சு. இஸ்லாம் வந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய வார்த்தையில தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், பெண்களுக்கு அவருடைய உரிமைகள்ல எப்படி அல்லாஹ் முதலிடம் கொடுத்தானோ அதே போன்று பங்குகள் பெறுவதிலையும் அவங்களுக்கு அல்லாஹ் முன்னுரிமை கொடுத்தான் என்பதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப ஏன் பெண்களுக்கு 1 பங்கு என்பதாகவும் ஆண்களுக்கு பெண்களை விட 1 பங்கு அதிகமாக அல்லாஹ் கொடுக்க சொல்றான் அப்படின்னு சொன்னா அதனுடைய காரணமும் இந்த ஹதீஸ் தஃசீர்ல நம்ம பார்க்கிறோம். பிறந்த வீட்டில் பெற்றோர்களுடைய பராமரிப்புல பாதுகாப்புல அவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால், அவர்களுடைய புகுந்த வீட்டுக்கு சென்று விட்டால் அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பு, அந்த பெண்ணினுடைய பராமரிப்பு, அந்த பெண்ணினுடைய உணவு, அந்த பெண்ணினுடைய உடை, அந்த பெண்ணினுடைய ஆரோக்கியம், இது எல்லாமே அவளுடைய கணவனை சார்ந்ததாக மாறுது. அவருடைய அந்த பெண்ணினுடைய கணவனை சார்ந்ததாக மாறுது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யப்படாது, ஒரு பெரிய சுமை பெண்ணுக்கு ஏற்படாது. பொருளாதார சுமை, பொருளாதார நெருக்கடி என்பது பெண்களுக்கு ஏற்படாது. ஆனால் ஆண்கள் அப்படி அல்ல. அவன் திருமணமே செய்து கொண்டானோ அந்த குடும்பத்தை அவன் சுமக்கக்கூடியவனாக மாறுறான், அந்த குடும்பத்தை அவன் பாதுகாக்கக்கூடியவனாக மாறுறான். அவனுடைய அந்த பொறுப்பு சார்ந்ததாக இருக்கின்ற காரணத்தினால் ஆண்களுக்கு பொருளாதார சுமை அதிகம் என்கின்ற அடிப்படையில தான் இந்த பாகப்பிரிவை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதாக இதனுடைய விரிவுரையாளர்கள் எழுதக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சுபஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.